dream place Thailand போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹19,999 only. என்ன பேண்டீஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், நம்மளோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு எது கரெக்டா நம்ம பார்த்து வாங்கலாம், என்ன மாதிரி கலர்ல வாங்கலாம், என்ன மாதிரி ஃபேப்ரிக்ல வாங்கலாம். உங்களுக்கு பேட் வந்துட்டு ரேஷஸ் வருது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆர் உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பீரியட் பேண்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எல்லா மாம் அண்ட் மாம் டு பீஸ்க்கும் தான் இந்த மெட்டர்னிட்டி பேண்டி. இந்த மாதிரி பேண்டீஸ் நீங்கள் போடும்போது லெகின்ஸில் உங்களோட அந்த டாப் மேலே பறக்கும் போது சைட் கட்டில் அந்த ஸ்டிச்சஸ் தெரியாது. ஸ்டமக் ஏரியா கொஞ்சம் ஃப்ளாபியா இல்லை கொஞ்சம் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் உள்ளே இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கன்சீல்டாக காமிக்கிற ஒரு பேண்டீஸ் தான் டம்மி டக்கர் பேண்டீஸ். நம்மளோட பேக் போர்ஷன் கொஞ்சம் என்லார்ஜ் ஆச்சுன்னா அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டீஸ் தான் இது. வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். இன்னர் வேர்ஸ், அதுவும் முக்கியமாக ப்ரீஃப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பேண்டீஸ் பார்க்க போகிறோம். அதாவது பேண்டீஸ் வந்துட்டு என்ன பேண்டீஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு எது கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கலாம், என்ன மாதிரி கலரில் வாங்கலாம், என்ன மாதிரி ஃபேப்ரிக்கில் வாங்கலாம், ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கணும்னு நிறைய கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேண்டீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த ஏஜில் இருக்கிறவங்க, எந்தெந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் வேர் பண்ணலான்ட்டு குவிக்கா பார்த்துடலாம் வாங்க. பெண்களுக்கு வந்துட்டு மாசம் இருக்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு 3 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பீரியட்ஸ் தான். ஃபிசிக்கலாக நம்ம ரொம்பவே ட்ரெயின் அவுட் ஆகிடுவோம் அந்த டைமில் நம்ம என்ன மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணோன்றது ரொம்பவே முக்கியம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிளாத் பேட்ஸ்க்கு நம்ம மருவி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒய் நாட் நம்ம பேண்டீஸே பீரியட் பேண்டீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் 2 வெரைட்டி ஆஃப் பீரியட் பேண்டீஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பீரியட் பேண்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான பீரியட் பேண்டீஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டீஸ்லேயே வந்துட்டு பேட் அட்டாச் ஆன மாதிரி டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேண்டீஸ் வேர் பண்ணும்போது நம்ம வந்து பேட் வைக்கணும் அப்படின்றது அவ்வளோ அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு பேட் வந்துட்டு ரேஷஸ் வருது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆர் உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்கும், நான் வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாக கிளாத் பேட்ஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பீரியட் பேண்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் ஒன்று வருது. ஸோ இந்த லேயர் தாண்டி வெளியில் லீக்கேஜ் இருக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேண்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமில் சூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான பீரியட் பேண்டீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிளாத் பேட்ஸ் எல்லாம் வந்துருச்சுல, ஸோ அந்த மாதிரி இவங்களே ஒரு கிளாத் பேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக நீங்கள் பேட் வாங்கி இதில் அட்டாச் பண்ணணும்னு இல்லை, கீழேயும் வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க வித் எலாஸ்டிக்ஸோட. இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி திரும்பி இதுலேயே வந்து அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு பேண்டி. இந்த மாதிரி ஒரு பேண்டி ஒரு 3 or 4 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா திருப்பி மாசம் அதை நீங்கள் அழகாக ட்ரை வாஷ் பண்ணி நல்ல சன்னில் வந்துட்டு உலர வச்சுட்டு திரும்பி நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த வர மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபியூ டேஸ் நம்மளுக்கு ஓவியூலேஷன் பீரியடில் இந்த 13th 15th day ஆஃப் த மந்த் அந்த சைக்கிள் டைம்லலாம் நிறையாவே நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பேண்டி லைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பேண்டி லைனர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பீரியட் பேண்டீஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டர். இல்லை அந்த பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த பீரியட் பேண்டீஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு வேளை வந்து ஓவியூலேஷன் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கூட நீங்கள் ஒரு பீரியட் பேண்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பீரியட் பேண்டி நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாகவே ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்லை ஓவர்ஃப்ளோ டைம்ஸில் அது எல்லாமே இந்த கிளாத் பேடோடையே முடிஞ்சிடும். மெட்டர்னிட்டிக்கு பேண்டீஸ் வாங்கணும், ஆனால் எப்படி வாங்குறதுன்னு தெரியல, பம்ப் வேற பெருசாகிட்டே போகுது, பேண்டீஸ் போடுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இப்போலாம் நான் சுடிதாரே போடுறதில்ல, பேண்ட்டே போடாமல் நைட்டிஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டு வரேன், அந்த லெவலுக்கு உங்களுக்கு பம்ப் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லா மாம் அண்ட் மாம் டு பீஸ்க்கும் தான் இந்த மெட்டர்னிட்டி பேண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்கும். அண்ட் இதோட எலாஸ்டிக்குமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிளாத்லேயே மடித்து தைச்சிருப்பாங்க. ஸோ இதோட சைஸ் நல்லா பெருசாக வாஸ்ட்
வாஸ்டாக இருக்கிறதுனால உங்களோட டம்மி வந்துட்டு எவ்வளோ என்லார்ஜாக இருந்தாலும் அது கவர் பண்ணும். ஸோ உங்களோட டம்மி மேலே ரொம்ப ஹார்ஷான துரியா ஒராசரா மாதிரிலாம் அது இருக்காது. அண்ட் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்காக இருக்குது, கவரேஜும் பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால இது உங்களுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எல்லாரும் நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுற பேண்டீஸ், அதாவது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனா இந்த மாதிரி நார்மல் காட்டன் பேண்டீஸ், அதாவது ஸ்டிச்சஸ் வந்துட்டு எலாஸ்டிக்கில் எப்படி இருக்கும். இந்த பேண்டீஸ் வந்துட்டு நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிப்போம், கவரேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கட் பேண்டீஸ் தான் மோஸ்ட்டாக லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் லெகின்ஸ் இல்லைனா வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிஷ் கட்டில் ஸ்கர்ட்ஸு இதெல்லாம் போடும்போது அது கொஞ்சம் நைஸரான ஒரு ஃபேப்ரிக்கில், தின் ஃபேப்ரிக்கில் இருக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக வெளியில் தெரியும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பேண்டீஸ் நீங்கள் வேர் பண்ணுறது கண்டிப்பாக நாட் அட்வைசபிள். அந்த டைமுக்காக தான் உங்களுக்கு சீம்லெஸ் பேண்டீஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீம்லெஸ் பேண்டீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அப்படின்றது வெளியிலேயே தெரியாது. ப்ளஸ் பேண்டியோட ஃபேப்ரிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எகெயின் நீங்கள் ஒரு இன்னர் போட்டிருக்க ஃபீலே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி பேண்டீஸ் நீங்கள் போடும்போது லெகின்ஸில் உங்களோட அந்த டாப் மேலே பறக்கும் போது சைட் கட்டில் அந்த ஸ்டிச்சஸ் தெரியாது. பேண்ட் வந்துட்டு நீங்கள் ஜெகின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டைட் ஃபிட்டிங்கில் போடும் போதும் உள்ள அந்த ஸ்டிச்சஸ் அண்ட் லைன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பேண்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகை பேண்டீஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு லோ வேஸ்ட் ஜீன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோ வேஸ்டான ஒரு பேண்டீஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். நீங்கள் அப்போ ஒரு ஹை வேஸ்டான ஒரு ஹிப்ஸ்டர் பேண்டீஸ் அந்த மாதிரி நீங்கள் பேண்டீஸ் போயிட்டீங்கன்னா உங்களோட ஜீன்ஸ் தாண்டி மேலே உங்கள் பேண்டீஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி வெரி ஹிப்பு வந்துட்டு ரொம்ப லோவாக காமிக்கிற மாதிரி ஒரு லோ ஹிப் பேண்டீஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் நீங்கள் சாரீஸ் எல்லாம் போடும்போது கூட ரொம்ப ஹை வேஸ்டடான பேண்டீஸ் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் உள்பாவடைக்குள்ளேயே பேண்டி கவர் ஆகுற மாதிரி ஒரு லோவஸ்ட் பேண்டீஸ் எடுத்து போட்டிங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ், ஃபுல் கவுன் அந்த மாதிரி போடுவாங்க. அப்போ லோ வேஸ்ட்டில் போட்டாங்கன்னா ஹிப் பேண்ட் கிட்ட மட்டும் அந்த தையல் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அவங்க டம்மியும் சேர்த்து கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஹிப்ஸ்டர் இல்லை ஹை வேஸ்ட் பேண்டீஸ் போயிடுறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தியரான சைடில் இருக்கும். தைஸ் வந்துட்டு அவங்க நடக்கும் போதும் உட்காரும் போதும் உராயறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேண்டீஸ் போய்க்கலாம். அதாவது ஷார்ட்ஸ் பாக்ஸர்ஸ் டைப்ஸ் பேண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து தனியாக 2 காலுக்கும் தனியாக 2 கன்சீல்டான ஸ்லீவ் கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஸ்லீவ் தனித்தனியாக 2 பேண்ட் மாதிரி வந்துடுறதுனால உங்கள் தைஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒராயறது அதை கம்மி பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே ஒராயாமல் ப்ராப்பராக வந்துட்டு இந்த கிளாத் அதை கவர் பண்ணிடுறதுனால உங்களுக்கு ரேஷஸ் வரதோ, அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ, உறைஞ்சு அந்த செவந்து போகிறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேண்டீஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்தியர் சைடில் இருந்தீங்கன்னா கட் பேண்டீஸ் யூஸ் பண்ணாமல், இந்த மாதிரி பிக்னி டைப் பேண்டீஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாக்ஸர் ஷார்ட்ஸ் டைப்ஸ் பேண்டீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பேண்டீஸை நோக்கியே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது டம்மி டக்கர் பேண்டீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட செல்ல தொப்பையை கொஞ்சம் கம்மியாக காமிக்கிற ஒரு பேண்டீஸ். அதாவது நம்மளோட ஸ்டமக் ஏரியா கொஞ்சம் ஃப்ளாபியாக இல்லை கொஞ்சம் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் உள்ளே இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கன்சீல்டாக காமிக்கிற ஒரு பேண்டீஸ் தான் டம்மி டக்கர் பேண்டீஸ். ஸோ இதுதான் அந்த பேண்டீஸ். இது நல்ல ஒரு ஹை வேஸ்ட்டில் வரும். உங்களோட ஃபுல் தொப்பையுமே அது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். உங்களோட யூஸ்வல் ஷேப்பை விட ஒரு ஷேப் இல்லை 2 ஷேப், ஒரு சுத்தளவு உங்களை கம்மியாக காமிக்கும். அதுதான் டம்மி டக்கர் பேண்டீஸ். இது உங்களோட நார்மல் ப்ரீஃபோடையே சேர்ந்து ஒரு பெரிய பேண்ட் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பேண்ட் வந்துட்டு உங்களோட சைஸை கம்மி பண்ணும். நம்ம பெல்ட் போட்டு கட்டுறது இல்லையா, அதே மாதிரி தாங்க, அதே கான்செப்ட் தான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பேண்டீஸோடையே சேர்த்து அந்த பெல்ட் வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு இதை டம்மி டக்கர் பேண்டீஸ்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பெல்ட் வந்து மடிச்சு தைச்ச டைப்லேயும் பேண்டீஸ் இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட்டான பெல்ட்டுமே இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பேண்டீஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் நார்மல் டெலிவரியில் நம்ம புஷ் பண்ணும் போது பெல்விக் மசில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது ஆப்வியஸாக நம்மளோட பேக் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் விரிவடையும், கொஞ்சம் பெருசாகும். நம்மளோட இடுப்புக்கு கீழே இருக்கிற போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் என்லார்ஜாக ஃபீல் ஆகும், ரொம்ப ஃப்ளாபியாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுருப்போம். போஸ்ட்மார்ட்டம் டைமில் நிறைய சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாக
இருந்திருப்போம். அதனால நம்மளோட பேக் போர்ஷன் கொஞ்சம் என்லார்ஜ் ஆச்சுன்னா அதை கவர் பண்ற மாதிரி ஒரு பேண்டீஸ் தான் இது. இது வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் பேண்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க எந்த கடைக்கு போனாலும் கேட்டு வாங்கலாம். இது வந்து உங்களோட ஃபுல் பட்டெக்ஸ் ஏரியாவையும் கவர் பண்ணி காமிக்கும். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா தெரிவிங்க. இதுல வந்து ஸ்டிச்சஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மோஸ்டா இது சீம்லெஸ் பேண்டீஸா தான் தெரியும். உங்களுக்கு பாதி கவர் ஆகாம இருந்ததுனாலே உங்களுக்கு பேண்ட் போட்டாலோ இல்ல புடவை கட்டினாலோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா நீங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் கன்வீனியன்ட்டாகவும் வச்சுக்கும். ஃபுல் கவரேஜ் இருக்கும். இதுல நீங்க எப்படி ஒரு பிரா வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்க பஸ்ட்டை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி உங்க பேக் ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் பேண்டீஸ் ரொம்பவே முக்கியம். அதுவும் நீங்க குழந்தை பெற்ற ஒரு தாய்மாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே ஆர் உங்களோட பேக்கை வந்துட்டு நீங்க கன்சீல்டா காமிக்கிறதுக்காகவே நீங்க இந்த மாதிரி பேண்டீஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த பேண்டீஸுமே பாத்தீங்கன்னா உங்களோட பேக் ஏரியா வந்து ஃபுல்லா கவர் பண்ணி பிளஸ் உங்களோட ஸ்டொமக் அண்ட் அப்பர் பாடி ஏரியா அண்டர் பிரெஸ்ட் வரைக்குமே கவர் பண்ற மாதிரி ஒரு பேண்டீஸ் தான். இந்த பேண்டீஸை பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட பேக் ஏரியாவுக்கும் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் அண்ட் அது வந்துட்டு கொஞ்சமே வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் உங்களோட பேக்கை வந்து ஃபுல்லா கவர்டா கன்சீல்டா காமிக்கும். உங்களுக்கு எங்கேயுமே அன்கம்ஃபர்டபுளா இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகாது. எகெயின் இதுவுமே நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க் அவுட் ஃபேஸ்ல இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறீங்க, ஒன் பீஸ் ஃப்ராக்ஸ் போடுறீங்க, அப்போ வந்துட்டு என்னோட ஷேப் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கர்வியா தெரியுது, என்னோட லவ் ஹேண்டில்ஸ்லாம் வெளியில தெரியுது, அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா இது உங்களோட அப்பர் பாடி வரைக்குமே கவர் பண்ணும். உங்களோட பஸ்ட்டுக்கு கீழேருந்து ஆரம்பிச்சு உங்களோட பேண்டீஸாவும் இது இருக்கும். உங்களோட பேக்கை ஃபுல்லா கவர் பண்ணி கன்சீல் பண்ணி உங்களை கன்வீனியன்ட்டா காமிக்கும். இது செம்ம ஸ்ட்ரெச்சபிளான மெட்டீரியலுங்க. பார்க்கறதுக்கு தான் குட்டியா தெரியுது. அதனால நீங்க உங்க கரெக்ட் சைஸ் சொல்லி இந்த மாதிரி டம்மி டக்கர் பிளஸ் உங்களோட பேக்கையும் கவர் பண்ற மாதிரி பேண்டீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் வேர்ஸ் வந்துட்டு ஒரு தனி பூம் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருமே உள்ளார இன்னர்ஸ் போடுறோமோ இல்லையோ ஷேப் வேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னர்ஸை தாண்டி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செகண்ட் லேயர் தான் ஷேப் வேர். ஸோ ஷேப் வேர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. தின்னா ஸ்கின்னியாக இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக ஷேப் வேர் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் உங்களை நல்லா கர்வியாக உங்களோட ஸ்ட்ரக்சரை ரொம்ப என்ஹான்ஸ்டாக ப்ராப்பராக அழகாக காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஷேப் வேர் என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அகைன் உங்களோட அப்பர் பாடியிலேருந்து கவர் பண்ணி உங்களோட காலில் 2 ஸ்லீவையுமே கவர் பண்ணும். அண்ட் இதில் நடுவில் ஒரு சின்ன ஸ்லிட் இருக்கும். இது எதுக்குன்னா அகைன் அந்த ரேஷஸ் எதுவுமே வராமல் உங்களோட 2 காலையும் தனித்தனியாக ஸ்லீக்காக கன்சீல் பண்ணுறதுக்காக. கன்சீல்னு நான் இப்போ என்னத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைஸ் வந்து ரொம்ப ஃப்ளாபியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஹெல்தியரான சைடில் இருக்குன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃப்ளாபியான லவ் ஹேண்டில்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி இன்ப்ராப்பர் ஷேப்பில் நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸோட தைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட் ஸ்லீவ் கொடுத்தா அது எல்லாமே சீராக அழகாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீக்காக காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஷேப் வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது உங்களை மொத்தமாக டக்கின் பண்ணி காமிக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 2 or 3 சைஸஸ் நீங்கள் ரெடியூஸ் ஆன மாதிரியே இந்த மாதிரி ஷேப் வேர்ஸ் எல்லாமே உங்களை காமிக்கும். ஆனால் இது உங்களை ஸ்ட்ரெயிட்டாக காமிக்காது வித் ஆல் யுவர் கர்வ்ஸ். பட் கொஞ்சம் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ண மாதிரி தான் இந்த ஷேப் வேர் உங்களை காமிக்கும். இல்லை எனக்கு வந்து அப்பர் பாடி வரைக்கும்லாம் வந்துட்டு எனக்கு ஷ்ரிங்க் பண்ண வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்டொமக் ஏரியா மட்டும் ஷ்ரிங்க் பண்ணால் போதும் அப்படின்னா பேண்டி கம் ஷேப் வேர் இருக்குது. இது வந்துட்டு உங்களோட ஸ்டொமக் ஏரியாவை மட்டுமே வந்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சி அழகாக கொஞ்சம் ஃப்ளாட் ஸ்டொமக்காக உங்களை காமிக்கும். கொஞ்சம் தொப்பை போட்டு ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்தியரான சைடில் நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பர்சன் எல்லாருக்குமே ஒரு பேண்டி கம் ஷேப் வேர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேண்டீஸ் இருக்கும், அதோட சேர்த்தே உங்களுக்கு வந்து உங்கள் டம்மியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் பீஸும் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு பேக்லேயுமே கவர் ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஷேப் வேர். இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ஃபுல் பாடியே வந்துட்டு ஸ்ட்ரக்சராக ஷேப்பாக கர்வியாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பீஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதில் வந்து பிரேசியர், பேண்டீஸ், அதுக்கப்புறம் ஷேப் வேர் எல்லாமே இதில் வந்துடுது அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரே ஒரு சின்ன ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒன் ஃபுல் பீஸாக வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேசியராகவும் வந்துடும், உங்களோட டம்மியும் கர்வியாக காமிச்சிடும். உங்கள் பேக் ஒரு வேளை கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி இருந்ததுன்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணும்.
உங்க பேக் ஃபிளாபியா இருந்ததுன்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். உங்களோட தைஸை வந்துட்டு ஃபிளாபியா இல்லாம நல்லா கன்சீல் பண்ணி ஸ்லீக்காவும் காமிச்சிரும். ரேஷஸ் வராம இந்த தைஸ் உரசாம இருக்கிறதுக்கான அந்த கட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. டம்மியுமே வந்து டக்கின் பண்ணி அழகா காமிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பாடி கான் ஷேப் வேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விதவிதமான பேண்டீஸ் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம். நீங்க எப்பவுமே ஒரு பேண்டியை வாஷ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து வாஷ் பண்ணுங்க. அதுக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு மைல்டு வாஷ் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு உங்களோட வெஜைனல் டிஸ்சார்ஜ் ரொம்ப அசிடிக்காக இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பேண்டீஸில், வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வேற ஒரு ஷர்ட் பேண்ட்டோட சேர்த்து அலஸ்னிங்னா கூட அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு யூடிஐ இன்ஃபெக்ஷன் ஆர் நீங்கள் பீரியட்ஸில் இருந்த போது போட்டிருந்த பேண்டீஸாக இருந்தால் தயவு செஞ்சு அதை ஹாட் வாட்டரில் மட்டுமே வாஷ் பண்ணுங்கள். செப்பரேட்டாக வாஷ் பண்ணி அதை சன்னில் உலர்த்துங்க. எப்படி வந்துட்டு பிரேசியர் அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஷேடடான பிளேஸில் போட்டு காய வைக்குமோ அந்த மாதிரி பேண்டீஸை வந்துட்டு ஃபுல்லாக நல்ல வார்மான சன்லைட்டில் போட்டு உலர்த்துங்க. அப்போ தான் அது நல்லா எல்லா பாக்டீரியாஸ் அதில் இருக்கிற எல்லா ஃபங்கல் எல்லாமே அது போய் அந்த சன்லைட்டே எல்லாத்தையும் கில் பண்ணிடும். அண்ட் ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற சோப்பு, நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் பேண்டீஸு அப்படின்றதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான வாஷஸ்லாம் போட்டு அதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் போடுறதுனால அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் பேண்டீஸில் இறங்கி அது எகெயின் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால பேண்டியோட வாஷ் கேர் மட்டும், அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம பேண்டீஸை நம்ம தான் வாஷ் பண்ணோம். அண்ட் அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு ஹைஜீனான ரொட்டீனில் அதை நம்ம வாஷ் பண்ணும்போது இன்னுமே அது நம்மளுக்கு நல்ல லைஃப் குடிக்கும். இன்னுமே நீங்கள் ஒரு இன்னர் வேர் ஒன்று வாங்குறீங்கன்னா அது டெஃபினட்டாக ஒரு 4 to 6 months மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 6 months கழித்து கண்டிப்பாக அது நம்ம டெய்லி போடுற ஒரு விஷயம். அண்ட் அது வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட ஸ்கின்னோடையும் நம்ம வேர்வையோடையும் நம்ம சென்சிட்டிவிட்டியோடையும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறதுனாலே அது வந்துட்டு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம அது ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது செட் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப அட்வைசபிள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேஸ்வாக் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. GT Holidays, India's #1 travel brand.